வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உன்னிடம் பேச வந்த இந்த வாக்கை நீ கேட்டுவிட்டால் நாளைக்கு நிச்சயமாக நீ நினைத்தது உன் விருப்பப்படி நடந்தே தீரும். பல புண்ணியங்களை செய்து நல்ல காரியங்களையும் நன்மைகளையும் செய்த என் அன்பு பிள்ளையான உனக்காகவே, உன் மனதை குளிர்விக்கும் விதமாகவே இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொடுப்பதற்காகவும் இப்போது உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். யாராவது உன்னை ஏளனமாக நினைத்து நீ எல்லாம் எனக்கு சமமா என்பது போல நடந்து கொண்டால் நீ அவர்களிடம் தைரியமாக வாய் திறந்து சொல், நானெல்லாம் உங்களுக்கு சமம் கிடையாது, உங்களை விட ஒரு படி மேலே வாழப்போகிற ஆள் என. ஏனெனில் யார் உன்னை மட்டமாக நினைத்தாலும் அவர்களை விட ஒரு படி நான் உன் வாழ்க்கையை மேலே உயர்த்துவேன். உன் எண்ணம் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் நீ எண்ணியபடியெல்லாம் உன் வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா துணை நிற்பேன் என் செல்லமே. யாராக இருந்தாலும் அளவோடு பழகு. எதையும் யாரிடமும் ஒருபோதும் எதிர்பார்க்காதே. தெரியாமல் கூட தவறாகவோ அவசரப்பட்டோ பேசி யார் மனதையும் நோகடிக்காமல் எப்போதும் பேசும் பேச்சிலும் செய்யும் செயல்களிலும் கவனமாக இருந்து கொள். உனக்காக எப்போதும் யாரும் வந்து ஆறுதல் சொல்லவோ உதவி செய்யவோ மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் முன்பை போல் இல்லை. எல்லா மனிதர்களும் சுயநலவாதியாக காரியவாதியாக மாறிவிட்ட காலமாகிய இந்த கலியுகத்தில் நீ யாரிடமும் ஆறுதல் தேடி போவதோ யாராவது உனக்கு உதவி செய்வார்கள் என நினைப்பதோ கூடாது என் தங்கமே. அதையும் மீறி யாராவது உனக்கு ஏதாவது செய்தால் நிச்சயம் அவர்களுக்கு நன்றி உணர்வோடு உன் வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு அதை திரும்ப செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கான செயல்களை செய்ய பழகு. இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்து நீ வேண்டியதையெல்லாம் கொடுக்க முடிவெடுத்து விட்டேன். நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஜொலிக்கும் வைரங்களைப் போல உன் வாழ்க்கையை நான் பிரகாசிக்க செய்வேன். இந்த உலகில் எல்லா மனிதர்களும் உன்னைப் போலவே நல்லவர்களாக இருப்பார்கள், உன்னைப் போலவே அப்பாவித்தனமாக வெகுளியாக இருப்பார்கள் என நினைத்தால் உன்னைப் போல முட்டாள் யாரும் இல்லை என்றுதான் நான் சொல்வேன். வார்த்தைகள் இப்படி சொல்கிறேனே என நினைக்காதே. ஒரு தாயாக உனக்கு எல்லா நல்லது கெட்டதுகளையும் நான் தானே சொல்லி புரிய வைக்க வேண்டும். அடுத்தவனிடம் போய் அடிபட்டு கஷ்டப்பட்டு அடுத்தவன் வாயால் நீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்பது விட நான் சொல்லும்போதே புரிந்து கொண்டு வாழ்க்கையை புரிந்த ஆளாக பக்குவப்பட்ட மனசோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. ஒவ்வொரு மனிதனின் தகுதியையும் அறிந்து பழகுவதுதான் புத்திசாலித்தனம். உன் அன்புக்கு தகுதியற்ற நல்ல குணமே இல்லாத தாழ்வான எண்ணமுள்ள மனிதர்களிடம் நீ ஒருபோதும் பேச்சோ பழக்கமோ வைத்து கொள்ள வேண்டாம் என் செல்லமே. இங்கு நான் தாழ்வான எண்ணம் கொண்ட மனிதர்கள் என சொல்லுவது பொய் பேசுபவர்களையும் புறம் பேசுபவர்களையும் தவறான செயல்களை செய்பவர்களையும் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்பவர்களையும் தான். இப்படிப்பட்ட செயல்களை யார் செய்தாலும் அவர்கள் உனக்கு எவ்வளவு மிகவும் நெருங்கியவராகவோ பிடித்தவராகவோ இருந்தாலும் முதலில் உன் வாழ்வில் அவர்களை விலக்கி வைத்துவிடு. நீ விரும்பியதை இந்த வராகியம்மா கொடுக்க வேண்டும் என முடிவெடுத்து விட்டேன். இனிமே நீயே அதை வேண்டாம் என்று சொன்னாலும் அல்லது விலகினாலும் கூட நீ எதிர்பார்த்ததை கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன். சில காலமாகவே உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கெல்லாம் இப்போது விடை கிடைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. எது வேண்டும் என என்னிடம் வந்து நின்றாயோ அதை உனக்கு அள்ளி தருவதற்காக தான் இந்த வராகியம்மா இதை கேட்கச் சொல்கிறேன். பல புண்ணியம் செய்த என் அன்பு பிள்ளையான நீ அதற்குரிய பலனை பெற வேண்டும் அல்லவா? வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் தோல்வியை மட்டுமே தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருந்த உனக்கு நான் இப்போது மாபெரும் வெற்றியை தர தயாராகிவிட்டேன். தோல்வியை தாண்டி நீ வெற்றியை எட்டி பிடிக்கப் போகிறாய். நீ என்ன தவறு செய்தாலும் எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு உண்டு. இந்த வராகியம்மா ஒரு தாயாக இருந்து நீ தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து நீ கேட்பதையெல்லாம் உன் வாழ்வில் கொடுத்து விடுகிறேன். நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் என் செல்லமே.
யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் எதற்கும் கவலைப்படாமல் உன் பாதையில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். உன் மீது நீ எந்த அளவுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த வராகியம்மாவின் துணை உனக்கு இருக்கும். நீ நினைத்ததையெல்லாம் நல்லபடியாக முடித்து கொடுக்க நான் இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான உனக்கு கவலை எதற்கு? எந்த இடத்தில் அவமானப்பட்டு நின்றாயோ அதே இடத்தில் கனவிலும் நினைக்காத அற்புதங்களை செய்து உன்னை நான் உயர்த்தி வைத்து சிறப்பிக்க செய்வேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எதற்காகவும் வருத்தப்படும்படி எந்த விஷயமும் நடக்கும்படி அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. இப்போதைக்கு நான் ஏன் அமைதியாக இருக்கிறேன் தெரியுமா? நீயும் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டிய காலகட்டம் இது. சும்மாவே அதையும் இதையும் யோசிக்காமல் சில நிகழ்வுகளை அப்படியே நடக்க விட்டுவிட்டு அமைதியாக வேடிக்கை பார். எதையாவது இறுக்கமாக பிடித்து கொண்டு நீ கவலைப்பட்டே வாழ்நாள் முழுவதையும் வீணாக்கி கொண்டிருக்கிறாய். முதலில் உன் மனதிற்கு அமைதியை கொடு. அப்புறம் இந்த வராகியம்மா என்ன செய்கிறேன் என்பதை உன்னால் தெளிவாக பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும். உன்னால் உனக்கான நன்மைகளை நான் செய்து கொண்டிருந்தாலும் அதை புரிந்து கொள்ள முடியாத மனநிலையோடு தான் நீ இருக்கிறாய். நான் எப்பொழுதுமே உனக்கான நல்ல வேலைகளையும் நல்ல விஷயங்களையும் தான் செய்து கொண்டே இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. உன் மீது எந்த தவறுமே இல்லாமல் அடுத்தவர்கள் வேண்டுமென்றே உன்னை குறை சொல்கிறார்கள், பழி போடுகிறார்கள் என்றால் அதற்காக கோபம் கொள்ளாதே. பொறுமையாக இருந்தால் வெல்ல இயலாததையும் அன்பினால் வெல்ல முடியும். அன்பும் பொறுமையும் மிகப்பெரிய ஆயுதம் என்பதை புரிந்துகொள். உன்னை யாரோ ஏமாற்றி விட்டார்கள் என்பதற்காக நீ ஏமாந்து விட்டாய், நீ ஏமாளி என அர்த்தமில்லை. ஒருவர் மீது நீ அளவு கடந்த அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்ததால் அவர்கள் இப்படி நீ எதிர்பாராத செயலை செய்தவுடன் உனக்கு அது ஏமாற்றமாகவும் ஏதோ அவர்கள் துரோகம் செய்தது போலவும் தோன்றுகிறது. தேவையில்லாமல் வயிறெறியாதே. அவரவர்களுக்கான நல்லதைத்தான் அவர்கள் பார்ப்பார்களே தவிர உனக்காக யாரும் வந்து இங்கு எதுவும் செய்ய மாட்டார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. உனக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இந்த கர்ம வினைகளுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். இதனால் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தப் போகிறேன். கடந்த சில நாட்களாக நீ கவலைப்பட்ட விஷயம் இப்போது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது பார்த்தாயா? நீதான் தேவையில்லாமல் மனம் முழுக்க கவலையை வைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டே தப்பு நடந்திடுமோ, இது தப்பா போயிடுமோ என பயந்து கொண்டே இருந்தாய். இப்பொழுது பார், இந்த வராகி தாய் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டேன். இனி உன் விருப்பமே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது.